உள்ள வீர புருஷர் வந்திருக்காரு. என்னடா தனியா வந்திருக்க? ஆர்த்தி வரலையா? இல்லம்மா. ஏன்? அவங்க அக்கா கூட ஒரு 2 நாள் இருக்கட்டும்னு அவங்க அம்மா சொன்னாங்க, அதான். அப்படியா? ஆமா, அவங்க சொல்லும் போது நம்ம என்ன செய்யறது? அவளுக்கு அங்க இருக்கிறதாம்மா இஷ்டம். அது எப்படிடா? உலகத்துல இல்லாத பொண்டாட்டி, ஊர்ல இல்லாத மாமியாரு எங்க இருந்துடா உனக்குன்னு வந்து வச்சாங்க? இந்த பாரு. ஏய், என்ன ஏன்டா முறைக்கிற? பொண்டாட்டி கூட்டிட்டு வர துப்பில்ல. நாட்டுல அங்கங்க பொண்ணுங்க பிறந்த வீட்டுக்கு ஒரே ஒரு நாள் பொண்ணுனா கூட புருஷன் கிட்ட பர்மிஷன் கேட்டு தவமா இருக்கிறாங்க. அப்படி அவங்க கெஞ்சி கூத்தாடினாலோ அவங்க தர்றது கிடையாது, தெரியுமா உனக்கு? இங்க அப்படியா? இந்த வீட்டு மகாராணி அவ இஷ்டத்துக்கு ஆடுறா. இங்க இருக்கணுமா இருப்பேன், காலேஜுக்கு போகணுமா போவேன், அம்மா வீட்டுக்கு போகணுமா ஓகே. இந்த வீட்டுல அவ பேச்சுக்கு எதிரா ஒரு சின்ன முணுமுணுப்பு கூட கிடையாது. நானும் ஒரு பொம்பளை, அவளும் ஒரு பொம்பளை. நான் எப்படி இந்த வீட்லயே கடப்பா கிடைக்கேன்? அவ எப்படி இஷ்டத்துக்கு ஆடுறா? இதை யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? அவளை சொல்லி என்ன பண்றது? அவளை கண்ட்ரோல் பண்ற தைரியம் இந்த வீட்ல யாருக்கும் கிடையாது. என்ன பண்றது? புருஷன் வீடுங்கிற நினைப்பு கொஞ்சம் கூட இல்லாதவளை நீ கட்டிட்டு வந்துட்ட. இந்த வீட்ல உனக்கு அவ நல்ல மனைவியாவும் இல்ல, ஒரு நல்ல மருமகளாவும் இல்ல. இதுக்குதான் நான் அப்பவே தலையா அடிச்சுக்கிட்டேன். என் தங்கச்சி சுந்தரிய கட்டிக்கேன்னு. கேட்டியா? இவ்வளவு நீ கட்டிட்டு இருந்தீனா இந்த வீட்ல எல்லார்கிட்டயும் பணிவா மரியாதை நடந்திருப்பா. இத பாருமா, ரொம்ப பேசாத, பேச்சு நிறுத்து. விட்டா பேசிட்ட போறிய. ஆவுன்னா வந்துருவீங்களே ஏன் வாயை அடக்கிறதுக்கு. அவளை எங்க திட்டுறீங்க? அவ சொல்றதுல என்ன தப்பு? என்ன சொல்ற? நாமளும் இவ்வளவு நாளா தனிஞ்சு போயிட்டு இருக்கோம். ஆனா என்ன பிரயோஜனம்? அவ இந்த வீட்டுல யாரையாவது மதிக்கிறாளா? இஷ்டத்துக்கு நடந்துக்கிறா. ஆனா நாம எல்லாரும் அவளை மாத்தி மாத்தி தாங்குறோம். எந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அவ மனசு கோடாம நம்ம நடந்துக்கிறோம். ஆனா அவ அதுக்கு தகுந்த மாதிரியா நடந்துக்கிறா? துளியாவது நம்ம மேல அவளுக்கு அக்கறை இருக்காங்க? என்ன லட்சுமி இது? என்னங்க, என்ன இவ இப்படி பேசுறாளேன்னு பாக்குறீங்களா? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. ஒரு மாமியார் மாதிரியா நான் அவகிட்ட நடந்துக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அவகிட்ட அன்பா அக்கறையா ஒரு பெத்த தாய் மாதிரி நடந்துகிட்டேன். ஆனா அந்த பொண்ணு அதுக்கு தகுந்த மாதிரியா நடந்துகிட்டா? இது வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்திலயாவது நம்ம கிட்ட ஆலோசனை கேட்டிருக்காளா? இல்ல நம்ம சொல்றதையாவது அவ கேட்டிருக்காளா? என்ன விடுங்க, உங்ககிட்டயாவது மாமனாருங்கிற ஒரு பயம் மரியாதை ஏதாவது இருக்கா அவளுக்கு? என்ன லட்சுமி இது? அந்த பொண்ணு என்கிட்ட அவமரியாதையா நடந்துகிட்டே இல்லையே. ஓஹோ, அது வேற செய்யணுமா? நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. ஏங்க, உங்க பேச்சு ஏதாவது கேட்டிருக்காளா? மாமனாருன்னு பயந்து நடந்திருக்காளா? நம்ம 2 பேரையும் விடுங்க. என்னைக்கு இருந்தாலும் நம்ம 2 பேரும் தனி. ஆனா அவளை கட்டிக்கிட்ட புருஷங்க. இது வரைக்கும் அவ இவங்கிட்ட எப்படிங்க நடந்துக்கிறா? முதல்ல இவனை தன்னோட புருஷன் ஒத்துக்கிட்டு இருக்காளா? தன்னோட மனசளவுல தான் ஒத்துக்கல. வெளியிடங்கள்ல கூட தன்னோட புருஷன் சொல்லிக்க வெக்கப்படுறாங்க அவ. அப்படி என்னங்க நம்ம புள்ள தாழ்ந்து போயிட்டா? ஏதோ ஒரு பொய் சொல்லிட்டான். அது ஒண்ணுதான் இவன் பண்ண தப்பு. அதுக்காக ஒரேடி அவனை ஒதுக்கிட்டா என்னங்க அர்த்தம்? என் மனசுக்குள்ளேயே எத்தனை நாள் வச்சு நான் புழுங்கி இருப்பேங்க. டேய் ராஜேஷ், நல்லா கேட்டுக்கடா. உன் பொண்டாட்டி இன்னி வரைக்கும் 2 கட்டத்தனமா தான் நம்ம வீட்டுல இருக்கா. இந்த வீட்டுல இருக்கிற ஒருத்தி உன்னை தன்னோட புருஷனா, எங்க 2 பேரையும் மாமனார் மாமியாரா இத தன்னோட வீடா ஏத்துக்கணும். அதுக்கு முடியலன்னா இந்த வீட்டுல தொடர்ந்து அவ இருக்கிறதுக்கு எந்த நியாயமும் கிடையாது. சரியோ தப்போ, உன் மனைவிங்கிற இடத்துக்கு அவ வர வேண்டியதா போயிடுச்சு. அந்த ஸ்தானத்துக்கு அவ மரியாதை தரணும். அதுக்கு ஏத்தவள அவ நடந்துக்கணும். அதுக்கு அவ மாறித்தா தீரணும். இப்ப நாம 2ல ஒண்ணு தீர்மானிச்சாகணும். எப்படிமா? அவகிட்ட கேளுடா. நான் சொன்னதெல்லாம் மனசுல இருக்குல்ல, அவட தைரியமா கேளு. அவளால இங்க வந்து உனக்கு மனைவியா இந்த வீட்டுக்கு மருமகளா வாழ்றதுக்கு சம்மதமான தெளிவா கேளு. ராஜேஷ், இப்ப நான் முடிவா சொல்றேன்டா. இனிமே அவ இங்க வந்தா உனக்கு பொண்டாட்டியா இந்த வீட்டுக்கு மருமகளா இருந்துதான் ஆகணும். புரியுதா?
வாங்க 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 சம்பந்தி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா? நீங்க எப்படி இருக்கீங்க? வாங்க மாப்பிள்ள. வணக்கம் வணக்கம் சமந்தி, வாங்க வாங்க. அம்மா வாமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. மாப்பிள்ளை நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மாப்பிள்ள, நீங்க ரொம்ப படிச்சவங்க. நான் சொல்லித்தான் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லைன்னு பல நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ சொல்லித்தான் ஆணுங்கிற நிலைமைக்கு எங்களை கொண்டு விட்டீங்களே மாப்பிள்ள. ரொம்ப வருத்தமா இருக்கு மாப்பிள்ள. ஒரு தங்கமான பொண்ணை பெத்து வளர்த்து உங்ககிட்ட கொடுத்துருக்கோம். உங்க தங்கச்சியும் எங்க வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கா. இதெல்லாம் கொஞ்சம் கூட மனசுல நினைச்சு பார்க்காம இப்படி நடந்துக்கிறீங்களே மாப்பிள்ள, இது நியாயமா? நல்லா எடுத்து சொல்லுங்க அவனுக்கு. மாப்பிள்ள, உங்களுக்கு என்ன மாப்பிள்ள குறைச்சல்? நல்ல படிப்பு, நல்ல பணம், நல்ல வசதி, நல்ல அந்தஸ்து இதெல்லாம் அமைஞ்சிருந்தோம். இப்படி எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களே, தேவையா உங்களுக்கு? இதை பாருங்க மாப்பிள்ள, கடைசியா ஊர்ல என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்க மனநல பிறண்டவன்னு சொல்றாங்க. ரொம்ப அவமானமா இருக்கு மாப்பிள்ள. போற வர இடத்துலலாம் இப்படி பேசி கேட்கிற மாதிரி வச்சிட்டீங்களே. மாப்பிள்ள, வேண்டாம் மாப்பிள்ள, வேண்டாம். இதோட நிறுத்திங்க. உங்களை நம்பி உங்க வீட்டுக்கு வாழ வந்த என் மகளை அழ வைக்காதீங்க மாப்பிள்ள, அழ வைக்காதீங்க. உங்களுக்கு புண்ணியமா போகும். என்ன இதெல்லாம்? எதுக்காக இப்படி வந்து நடு வீட்டில் நின்றுக்கிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ள, நான் கேட்டேனா? உங்களை எல்லாம் வாங்க வாங்கன்னு சொல்லி வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சனா? யாருக்காக யார் சொல்லி இங்க வந்து நின்றுக்கிட்டு அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அசிங்கமா இல்ல? எனக்கு அசிங்கமா இருக்கு. மாப்பிள்ள, என்ன கார்த்திக் இது? இப்படி பொறுப்பு இல்லாம பேசுறீங்க? வெளியில போ. எனக்கு இதுக்கு மேல பொறுமை இருக்காது. வெளியில போ. ஏய், என்னடா வீட்டுக்கு வந்தவங்களை இப்படி பேசுற? மரியாதையா பேசுற. கார்த்திக், உனக்கும் உன் தங்கச்சிக்கும் அவர் மாமனாருடா. ஏண்டா உன் புத்தி இப்படி எல்லாம் போகுது? உங்களுக்கு வேணும்னா நீங்க மரியாதை கொடுங்க. இதுங்களுக்கெல்லாம் நான் அப்படித்தான் பேசுவேன். கார்த்திக், இப்ப ஏன் இப்படி பிஹேவ் பண்றீங்க? உங்க நன்மைக்கு தானே பேசுறோம். அது புரியலையா உங்களுக்கு? யோ, யார் நன்மையை பத்தி பேசுறதுக்கு நீ யாரியா? என்ன நினைச்சிட்டு இருக்க? எனக்கு அறிவு இல்ல, சுயமா புத்தி இல்ல. என்ன பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா? கார்த்திக், வாய மூடு. முதல்ல நீ வாய மூடு. எவனும் என்கிட்ட வந்து பேச வேண்டிய அவசியம் இல்ல. எந்த நாயோட அறிவுரையும் எனக்கு தேவையும் இல்ல. முதல்ல வெளியில போனி. மாப்பிள்ள, நிறுத்துங்க. ஏதோ பொண்ணை கொடுத்துட்டோம்னு இது வரைக்கும் நானும் பொறுமையா இருக்கேன். அதுக்கு ஒரு எல்லை இருக்கு. நாங்களும் சாப்பாட்டுல உப்பை போட்டு தான் திங்கிறோம். என்ன என்னமோ உப்பு உனக்கு மட்டும் தான் சொந்தன்ற மாதிரி பேசிட்டு இருக்க. அவ்வளவு ரோஷம் இருந்தா இங்க எதுக்கே வந்து நின்னு பேசிட்டு இருக்க? மாப்பிள்ள, இது நல்லதுக்கு இல்ல. நானும் அதே தான் சொல்றேன். இது நல்லதுக்கு இல்ல. என் வாழ்க்கையை நீங்க எல்லாம் கெடுத்துட்டு எனக்கு வந்து இங்க ஆளாளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு நிக்கிறது கொஞ்சம் கூட நல்லதுக்கே இல்ல. இது ஓ வாழ்க்கைய நாங்க கெடுத்தோமா? எப்ப கெடுத்தோம்? எப்ப கெடுத்தோம்? என்ன உளற நீ? என்னம்மா இருந்தாலு ஏதோ அம்னீஷியா வந்த மாதிரி பேசிட்டு இருக்கா? என்ன மனசுல மறந்துச்சா? மனமேடையில வச்சு என் தங்கச்சியை நீ கட்டினாதான் உன் தங்கச்சியை நான் கட்டுவேன். இந்த ராஸ்கல் என்ன பிளாக்மெயில் பண்ணல? பிளாக்மெயில் பண்ணி இந்த கழுதையை என் தலையில கட்டி வச்சுட்டு எப்ப கெடுத்தேன் ஏன் கெடுத்தேன்னு என்ன பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அப்பனும் புள்ளியும். ஏய் கார்த்திக், இத பாரு. இதோட மரியாதை இல்லாம பேசுறத விட்டு இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா நல்லா இருக்காது. ஜாக்கிரதை. கோவம் வந்தா என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? டேய், என்னடா பண்ணுவ? கிழிச்சிருவியா? போடா. டேய் ராஸ்கல், கிறுக்கு பிடிச்ச நாயே. இப்ப சொன்னடா, எப்ப என் தங்கச்சி நல்லா வாழலையோ உன் தங்கச்சி மட்டும் நான் எப்ப நல்லா வாழ வைக்க முடியும்? ஐயோ, அப்படி பாருங்க. இங்க வாடி. இத பாருடா, என்னைக்கு என் தங்கச்சி உன் பொண்டாட்டியா உன் கூட வாழ்றாளோ அன்னைக்கு உன் தங்கச்சி என் பொண்டாட்டியா என் வீட்டுக்கு வரட்டும். அது வரைக்கும் இவ இங்கே இருக்கட்டும். ஐயோ மாப்பிள்ளை, என்ன இது? என் வாழ்க்கையே கெட்டு போயிடும்னு ஏன் இப்படி பண்ற? கெட்டு போட்டோம் போட்டோம் கெட்டு போட்டோம். என் வாழ்க்கை உங்களால கெட்டு போலையா? என்ன அழுவுறியா? அழு. எல்லாரும் அழுங்க. நீ கூட அழு. நீ கூட அழுவியா? எல்லாரும் அழுங்க. நான் எவ்வளவு நாள் அழுதுருப்பேன். நல்லா அழுங்க.
எல்லாரும் அழுவுங்க. பைத்தியம். நீங்க எல்லாம் அழுவணும். நான் அழுத போது வேடிக்கை பார்த்தீங்களா? அழுவுங்க எல்லாரும். ஏன்டா எல்லாரும் இப்படி வாழ்க்கையை கட்டு போட்டோம். ஏன்டா எனக்கு ஆனந்தி மட்டும் தான் முக்கியம். ஆனந்திக்காக மட்டும் தான் வாழ போறேன். ஆனந்தி விட்டு என்னால வாழ முடியாது. ஆனந்தி விட்டு வாழ முடியாது. ஆனந்தி விட்டு வாழ முடியாது. ஆனந்தி விட்டு வாழ முடியாது. ஆனந்தி விட்டு வாழ ஆனந்தி விட்டு வாழ முடியாது. அண்ணே ஐயா டேய் சதீஷ், என்னப்பா? வெளியே எவனோ குரல் கொடுக்குறான், பிச்சைக்காரன் நினைக்கிறேன். போய் அனுப்பிட்டு வா. பாக்குறேன்ப்பா. என்ன வேணும் மாப்பிள்ள? என்ன வேணும்னு கேட்டேன். மாப்பிள்ள, உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு மாப்பிள்ள. அதான் உங்களை சம்மந்தி எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இது பாருங்க, குசலுக்கு விசாரிக்கிற அளவுக்கு நமக்குள்ள எதுவும் கிடையாது. அனாவசியமா இப்படி எல்லாம் வந்து தொந்தரவு பண்ணாதீங்க. கிளம்புங்க. அப்படியெல்லாம் நீங்க சொல்லாதீங்க மாப்பிள்ள. சந்திராவை பார்த்து பேசிட்டு அப்படியே சம்மந்தி உங்களை எல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்த மாப்பிள்ள. இத பாருங்க, எரிச்சலை கிளப்பாதீங்க. முதல்ல எடுத்து காலி பண்ணுங்க. டேய், என்னடா அங்க சத்தம்? சோறு இல்லைன்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே? அது வந்து ஒண்ணு இல்லப்பா. பிச்சைக்கார போயிலடா வள வளன்னு பேச்சு. வாடா. இல்லப்பா, அது வந்து இவரு வணக்கம் சம்மந்தி. என்னது சம்மந்தியா? நான் தான் சந்திராவோட அப்பா, ஞாபகம் இல்லையா? பெரிய கவர்னர் துரை. இவர் மூஞ்சி எப்பவும் எங்க ஞாபகத்துல இருக்க. என்ன விஷயம்? சம்மந்தி, நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சம்மந்தி. ஊர்ல கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு, அதனால தான் உடனே பார்க்க வர முடியல. அதான் இப்ப உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கேன். என்னது கேள்விப்பட்டியா? என்னத்தை கேள்விப்பட்ட? நம்ம சுமதி விஷயம் தாங்க. கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. என்னங்க அநியாயம், பணம் நகை வேற மோசடி பண்ணிட்டாங்களாமே. ஐயா, பணம் போனா போயிட்டு போதுங்க. நம்ம சுமதியோட நிலைமையை நினைச்சாதான். நிறுத்தியா? என்ன அனுதாபம் சொல்ல வந்திய? யாருக்கு யாரையும் அனுதாபம் சொல்றது? அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணா? ஏதோ என் நிலைமை இறங்கி போச்சுன உடனே உனக்கெல்லாம் குளிர் விட்டு போச்சு. வந்துட்ட பைய தூக்கிட்டு. சிங்கம் படுத்தா சேது 8 ஊருக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அது என் விஷயத்துல சரியா போச்சு. நீ எனக்கு ஆறுதல் சொல்றியா? நீ ஆறுதல் சொல்லித்தான் இங்க நிரம்பி வழிய போகுது. அப்படி சொல்லாதீங்க சம்பந்தி. சமயத்துல உதவுறதுக்கு தான் சொந்தமும் பந்தமும் இருக்கு. என் மனசு கேட்கல. அதான் கிராமத்துல இருக்கிற நிலமெல்லாம் வித்து ஒரு 82,000 ரூபாய் கொண்டாந்துருக்கேன். இதை வச்சு பார்த்து சமாளிங்க சம்பந்தி. அடச்சி, இப்பதான் எனக்கு தெரியுது நீ என்ன தைரியத்துல என்ன சம்மந்தி சம்மந்தின்னு சுத்தி வரேன்னு. கையில கொஞ்சம் பணம் இருந்துட்டா நீ நானும் ஒன்னாயிடுவோமா? அப்படியெல்லாம் இல்ல சம்பந்தி. அப்ப நைஸா சூசகமா என்கிட்ட சொல்ல வந்திருக்க. உன் கையில ஒண்ணும் இல்ல, நீ ஒரு ஓட்டாண்டிதான். இன்னைக்கு நீ நானும் ஒரே லெவல். என்கிட்ட இருக்கிற பணத்தை உனக்கு கொடுக்குறேன். உனக்கு உதவி பண்ண மாதிரி எனக்கு ஒரு பேர் கிடைக்கட்டும் அப்படின்னு கிளம்பி வந்துட்டேன். இல்ல சம்பந்தி. ஏண்டா
என்ன தெனாவிட்டு இருந்தா என் வீட்டு படியேறி வந்து எனக்கே பிச்சை போடுவ. அவ்வளவு திமிரு உனக்கு. திமிரெல்லாம் ஒண்ணும் இல்ல சம்பந்தி, ஒரு யதார்த்தமா தான் வந்தேன். அடிச்சி வாய மூடுறா. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்னைக்கு இருந்தாலும் நான் கோடீஸ்வரன் தான்டா. என் முன்னாடி நின்னு பேச உனக்கு எப்படா தகுதி வந்துச்சு? நீ நிக்கிற இடத்தோட மதிப்பு என்ன தெரியுமா உனக்கு? தாண்டி வந்தே நிலப்படை, அதோட ரேட் என்ன தெரியுமா உனக்கு? உன் சொத்து பத்து மட்டும் இல்ல, உன் ஊரையே வித்தா கூட என் லெவலுக்கு உன்னால எட்டி கூட பார்க்க முடியாது. பிச்சைக்கார பையன். ஏய், என்ன நிக்கிற? என் கண்ணு முன்னால் நிக்காத. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை அடிச்சே கொன்றுவேன். வாய மூடு. ஏய், உன் பிச்சை காசு பொறுக்கிட்டு ஓடுறா. ஏடா ஏட்ரா பாக்கறா. மாப்பிள்ள, அப்பா ஏதோ மன வேதனையில பேசுறாரு, தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. அம்மா இருந்தா கூப்பிடுங்க, அவங்க இந்த பணத்தை கொடுத்துட்டு போறேன். சதீஷ், இந்த கிறுக்க நம்ம கிட்ட அடி வாங்காம போக மாட்டான்னு நினைக்கிறேன். அவனை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு. மாப்பிள்ள மரியாதையா சொல்றாருல்ல, போங்க போங்க மாப்பிள்ள. சந்திரன் கேளுங்க போங்க மாப்பிள்ள, போங்க இங்க இருந்து. மாப்பிள்ள, அந்த மூதேவி அவன் கூட சேர்த்து அனுப்படா. நம்மள புடிச்ச பீடை எண்ணியோட ஒடிஞ்சதா இருக்கட்டும். அந்த சேர்த்து நீங்க போடி. முதல்ல 2 பேரும் வீட்டுக்குள்ள தொலைங்க. ஏய், மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்க. வாமா போலாம். அழாதம்மா, தைரியமா இருமா.